இருக்கிறேன். நாங்கள் பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தியை கேட்போம், வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். Praise the Lord. அம்மா, God bless you, ma'am. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரத்திலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள் பாஸ்டர், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். நன்றி 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 அம்மா. ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, ஐயா, இந்த நாளிலும் எம்மை நித்திய வெளிச்சத்தோடு இணைத்து கொடுத்ததற்காக உமக்கு கோடான ஓடி தோற்றம். இதுவரையில் ஜெபம் ஊடாக, வார்த்தையின் ஊடாக, சாமி பாடல்கள் ஊடாக உண்மை மகிமைப்படுத்திய ஒவ்வொரு சகோதரின் சகோதரியையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டமாக உமது பிரசன்னத்திலே மூடிக்கொள்ளும் வேண்டமாக இந்த வேளையில் உமது பாதத்திலே கெஞ்சி நிற்கிறேன். அதனால மூத்த ஊழியராகிய அறிவிப்பாளர் மந்திரன் ஐயாவையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை இயற்கை சேர்க்கையோ ஒரு விதமான தொல்லைகள் இல்லாதபடி அவரை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி உமது பாதத்திலே கெஞ்சி நிற்கிறோம் சாமி. நிறுவனமாக சகோதரன் லீஸ்லி ஐயாவையும் அவர் கையில் செய்கின்ற எல்லா காரியங்களையும் நிறுத்தி வைக்க நேரத்தை ஆசிர்வதிங்க மற்றும் ஆசீர்வதிக்காக கோடான ஓய் தோசரம் சுவாமி. இன்றைய நாளிலும் ஆண்டவரே அவர் கையில் செய்கின்ற காரியங்களுக்கு ஒன்றும் தடை வராதபடி நீரே ஆண்டவரே உமது ஆவியினால் அவரை மூடிக்கொள்ளுங்கள் சொல்லி கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. எங்களுடைய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ செல்வாக்கினாலே ஒன்றுமே செய்ய முடியாத ராஜா, உமது பரிசுத்த ஆவியின் உந்துதலினாலே எங்கள் ஒருவரையும் இந்த காலை வேளையிலே தொடுவனமாக மேக ஸ்தம்பமே துணையாளரே என்று கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. இந்த நித்தியபட்ச நேரத்தை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் அடியானோடு இடைப்பட்ட வார்த்தை சவால்களை முறிக்கும் சவால்கள், சவால்களை முறிக்கும் சவால்கள். அதாவது இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக எழும்புவன் யார்? நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராதபடி நாம் எல்லோருக்குமாக அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாரையும் நமக்கு அருள் இருப்பதினால் தேவன் தெரிந்து கொண்டவர்களை மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குரியவர்களுடைய காரியங்களை தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்து இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலே இருக்கிறவர், நமக்கு வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்த நேரமும் கொல்லப்படுகின்றோம், அடிக்கப்படுகின்ற ஆடுகளை போல எண்ணப்படுகின்றோம் என்று எழுதியிருக்கின்றபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஓத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசம், மோசமோ, பட்டயமோ என்கின்ற கேள்வியை வேதத்திலே, அதாவது ரோமர் 8வது அதிகாரம் 31 இருந்து 36வது வசனம் வரைக்கும் வாசிக்க கூடியதாக இந்த வசனம் அமைந்து இருக்கிறது. சவால் கொடுக்கிற எதிரிகளை அப்போதெல்லாம் பவுல் எதிர்த்து நின்று தேவ பக்தியிலே வைராக்கியம் கொண்டு எதிர்த்து சவால்களை கொடுக்கிறதை காணலாம். 4 முறை யார் 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 என்று அவர் சவால் விட்டு கேட்கிறார். மட்டுமல்ல, அவர் உபத்திரங்களையும் பார்த்து சவால் கொடுக்கிறார், வியாகுலங்களையும் பார்த்து சவால் கொடுக்கிறார், துன்பங்களையும் பசியையும் நிர்வாணத்தையும் நாச மோசத்தையும் பார்த்து சவால் விட்டு, உங்களால் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று
எக்கால துணிவோடு முழங்குகின்றார். மரணத்தை சவால் விட்டு, மரணமே உன் கூறெங்கே என்று கேட்கிறார். பாதாளத்தை பார்த்து, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உலகம், மாமிசம், பிசாசை எதிர்த்து சவால் விடுகிற அளவுக்கு வல்லமை உள்ளவர்களாகவே விளங்க வேண்டும். சாத்தானை முறியடிக்க வேண்டும். ஒரு எலெக்ஷன் வந்து விட்டால் அரசியல் கட்சிகள் ஒன்றோடு ஒன்று சவால் விடுகின்றன. நான் ஆட்சிக்கு வந்து விட்டால் வானத்தை வில்லாக வளைத்து போடுவேன், மணலை காயராக திரிப்பேன், என் சவாலை சமாளிக்க உங்களால் முடியுமா என்றெல்லாம் கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட சவாலுக்கு பஞ்சமே இல்லை. அதே நேரம் கிறிஸ்துவின் வலிமையான சவாலை பாருங்கள். என்னிடத்திலே பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று கேட்கிறார். இந்த சவாலுக்கு பதில் யார் கொடுக்கிறது? இதை நாங்கள் யோவான் 8வது அதிகாரம் 46வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவருடைய சவாலுக்கு யாரும் பதில் சொல்ல முடியவில்லை. அவருடைய ஊழியம் முழுவதுமே நோய்க்கும், வியாதிக்கும், சாத்தானுக்கும் சவால் விட்டு கொண்டே மேற்கொள்கின்ற வெற்றி வாழ்க்கையாகவே இருந்தது. அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு விரோதமாக பார்வோனும் அவருடைய சேனைகளும் சவால் விட்டன. கர்த்தரோ அவர்கள் சிவந்த சமுத்திரத்தில் தள்ளிவிட்டார். யோர்தான் நதி சவால் விட்டது. ஆனால் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கின்ற ஆசாரியர்கள் யோர்தானிலே கால் வைத்த உடனே அந்த சவால் முறிந்து போனது. யோர்தான் பின்னிட்டு திரும்பியது. எரிகோ மதில்கள், இரும்பு தாப்பால்கள், வெண்கல கதவுகளும் சவால் விட்டன. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் உறுதியோடு அந்த கோட்டையை சுற்றி வந்த பொழுது எரிகோ மதில் நொறுங்கி விழுந்தன. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கொடிய சவாலிட்டு நீந்தித்தான். இன்னொரு யார் தனியாக நின்று யுத்தம் செய்யக்கூடும் என்று 40 நாட்கள் கேட்டுக்கொண்டே இருந்தான். ஒரு சின்ன தாவீது எழும்பி போய் தன் கவனிலே உருகல்லை வைத்து சுழற்றி அவன் நெற்றியிலே பதிய செய்தான். கோலியாத்தின் சவாலை மூப்பித்தார். அதாவது அதை நாங்கள் வாசிக்கின்றோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 19வது வசனம் இப்பனமாக கூறுகிறது. ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாக ஆசிரியர் ராஜன் தினகரிப்பு படை தலைவனாகிய ராப்சேகியும் சவால் விட்டார்கள். எசேக்கியா ராஜா கண்ணீரோடு ஜெபம் செய்து கர்த்தர் தம்முடைய தேவர்கள் ஒருவனை அனுப்பினார். அவன் புறப்பட்டு வந்து ஆசிரியர் ராஜாவின் பாளையத்துக்குள்ளே 1,85,000 பேரை சங்கரித்து போட்டான் என்று 2 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே 35வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கார்மேல் பருவத்தில் ஒரு பெரிய சவால் எழுந்தது. கர்த்தர் தெய்வமா, பகால் தெய்வமா என்பது அந்த சவால். கர்த்தர் எலியாவின் ஜெபத்தை கேட்டு வானத்தில் இருந்த அக்னி இறங்க பண்ணினார். கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தார் என்பதையும் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலே 38, 39வது வசனங்களிலே வாசிக்கின்றோம். தானியேலுக்கு விரோதமாக பாபிலோனுடைய பிரதானிகள் சவால் விட்ட பொழுது கூட தானியேல் இதை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அதுபோல சத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுக்கு விரோதமான சவால்கள் வந்த பொழுது கூட கர்த்தர் அவர்களுடனே அக்கினி சூளையிலே இறங்கி உலாவினார். அவர்களை பாதுகாத்து கொண்டார். அப்பதெல்லாம் இங்க பவுல் எழுதும் பொழுது, இப்பொழுது உங்கள் விரும்புகள் மேன்மை பாராட்டுங்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டுகள் யாவும் பொல்லாங்காக இருக்கிறது. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகின்ற
புகையை போல் இருக்கிறதே என்பதை யாக்கோபு 4வது அதிகாரம் 16வது வசனத்திலையும் 14வது வசனத்திலையும் வாசிக்கின்றோம். சாலமோன் ஞானி சொல்கிறார், நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதே நீ அறியாயோ என்பது நீதிமொழிகள் 27:1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பெரிய மல்யுத்த வீரனும் நாத்தியமா இருந்த ஒருவன் மேடை மேலே ஏறி திரளான ஜனங்களுக்கு முன்னாலே நின்று கடவுள் என்று ஒரு உரிமை கிடையாது, அப்படி இருந்தால் இப்பொழுதே அவர் நேருக்கு நேராக என்னோடு வந்து யுத்தம் செய்யட்டும் என்று சவால் விட்டான். ஒரு சில வினாடிகளுக்குள்ள ஒரு பெரிய குளவி, கருங்குளவி அவனை நோக்கி பறந்து வந்து அவனுடைய தலையின் மேலே ஒரு விச கொடுக்கை இறக்கி கொட்டிவிட்டு பறந்து போய்விட்டது. அந்த விஷத்தின் விளைவாக ஒரு சில வினாடி நேரத்திற்குள்ளாக அவன் செத்து கீழே விழுந்தான். அந்த நாசிகவாதியின் சவாலை தகர்க்க ஒரு குளவி போதும். அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு யுத்தத்திலே நிற்கிறீர்கள். சாத்தான் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சவால் கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அதே நேரம் கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். அவருடைய விலையேறப்பட்ட இரத்தம் உங்களுக்காக சிந்தியும் இருக்கிறார். 1000 தேவதூதர்கள் உங்களுக்காக இருக்கிறார்கள். பிசாசனுடைய கிரிகளை அழைக்கும்படியாக தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3:8 வாசிக்கின்றோம். கர்த்தர் எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தந்திருவார். ரோமர் 8வது அதிகாரத்தில் உள்ள 4 விதமான சவால்களை நாங்கள் இன்று தியானிக்க போகின்றோம். அப்போதெல்லாம் பவுல் ஒரு காலத்திலே தவளாக இருந்த பொழுது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த புறப்பட்டார். அப்பொழுது தமஸ்கு வீதியிலே கர்த்தருடைய ஒளி அவர் மேலே வீசின பொழுது, ஆண்டவரே நீதியா என்று சவுல் கேட்ட பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று பதில் சொன்னார். நீ கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதாக எண்ணிக்கொண்டு இருக்கிறாய், நான் அவர்கள் பட்சத்திலே நிற்கின்றேன், நீ அவர்களை அல்ல என்னையே துன்பப்படுத்துகிறாய் என்ற அந்த வார்த்தையின் சத்தம் சவுல் பவுலாக மாற்றியது. தன்னையே கர்த்தருக்கு அவர் அர்ப்பணித்தார். அப்போதெல்லாம் பவுல் வாழ்க்கைக்கு முழுவதும் கர்த்தர் தன்னோடு இருக்கிறதை எப்பொழுதும் உணர்ந்தார். கர்த்தர் அவருடைய பக்கத்தில் நிற்கின்ற ஒன்றுதான் அவருடைய பலனாக இருந்தது. அதுதான் ஊழியம் செய்யும்படியாக அவரை ஏறி எழுப்பியது. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார். உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு இருப்பேன் என்றே வேதம் சொல்கிறது. மத்தேயு 28:20வது வசனத்திலே, உன் உள்ளங்கையில் என்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று எசாயா 49:16 வாசிக்கின்றோம். நாங்கள் உங்கள் பட்சத்திலே இருக்கும்படியாக ஒருவனும் உங்களை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வது இல்லை என்பதையும் யோவான் 10வது அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கின்றோம். திராட்சை செடியும் கொடியும் எவ்விதமாக ஒன்றுக்கொன்று இணைந்திருக்கின்றதோ அதுபோல கர்த்தர் உங்களுடன் இணைந்து உங்கள் பட்சத்திலே இருக்கிறார் என்று யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கின்றோம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்பதையும் சகரியா 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே காண்கின்றோம். தாவீதின் அனுபவம் என்ன? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கின்றார், நான் பயப்பட மாட்டேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்பதை சங்கீதம் 118:6வது வசனத்திலே புலம்புகிறார். ஆகவே அவரை எதிர்த்து வந்த கரடியையும் சிங்கத்தையும் கோலியாத்தையும் எளிதாக முறியடித்தார். கர்த்தர் என்னுடைய பட்சத்திலே இருக்கிறபடியினாலே எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகின்ற 10,000 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன் என்று முழங்கினார் என்பதையும் சங்கீதம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே காண்கின்றோம். நான் மரண இருளின் விளதாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்
என்ற சங்கீதம் 23:4 ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுத்தமத்திலே சாய்ந்து போனாலும் அதனுடைய ஜனங்கள் கொந்தளித்து பூஞ்சி அதன் பெருக்கினாலே பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்பதையும் சங்கீதம் 46:2-3 சங்கீதம் 46:2-3 வாசிக்கின்றோம். இன்றைக்கு உலக மனுஷர்கள் இந்த போலீஸ் அதிகாரி என் பட்சத்தில் இருக்கிறார், இந்த மந்திரி என் சொந்தக்காரர், எனக்கு திறமையான வக்கீல் உண்டு, டாக்டர் என்றென்றைக்கும் என்னோடு இருக்கிறார் என்று மாறுதட்டுகிறார்கள். மனிதர் மேல் நம்பிக்கையை வைக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பிரபுகளை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பதே நலம். அது உயிருள்ள வசனம். சங்கீதம் 118:9 கவனியுங்கள். சங்கீதம் 118:9 கவனியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை எப்பொழுதுமே ஆராய்ந்து உறுதி செய்து கொள்ளுங்கள். சில வேளைகளிலே உங்கள் பாவம் அவருடைய முகத்தை மறைக்கக்கூடும். உங்கள் அக்கிரமங்கள் தடுப்பு சுவராக நிற்கக்கூடும். சிலுவை அண்டை ஓடி வந்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு கர்த்தரோடு ஒப்புரவாகுங்கள். கர்த்தரையே பிரியப்படுத்துவது என்று தீர்மானித்து விடுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆனால் அவர் உங்களை விட்டு விட்டு போய்விடுவார் என்பதை நாங்கள் 2 நாளாகவும் 15வது அதிகாரம் 2வது வசனத்திலே 2 நாளாகவும் 15 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். சிம்சோனை பாருங்கள். கர்த்தர் அவன் பட்சத்திலே இருந்தபோது எவ்வளவு பராக்கிரமசாலியான செயல்களை செய்தார். சிங்கத்தின் வாயை கிழித்தார், கழுதையின் பச்சை எலும்பை எடுத்து 1000 பெலிஸ்தரை அடித்து நொறுக்கினார் என்றும், காசா நகரின் கதவை பிடுங்கி தலைமையிலே சுமந்து கொண்டு போனார் என்று, ஏராளமான நரிகளை பிடித்து தீபபந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் பிள்ளாமைகளை அழித்து போட்டார். ஆனால் முடிவிலே சிம்சோன் தேவனை பின் தேவனுடைய பிரசன்னத்தையும் அபிஷேகத்தையும் மேன்மையையும் அறியாதபடி இறைச்சிகளின் பின்னால் போய் அந்த அவன் உடைத்து போட்ட பொழுது கர்த்தர் சிம்சோனை கைவிட்டு விலகினார். சிம்சோனுக்கு எத்தனை பரிதாபமான ஒரு முடிவு என்பதை நாங்கள் நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மோசே பக்தன் கர்த்தருடைய பிரசன்னத்திலே மிகவும் வாங்கிட்டு கதறி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இடத்தில் இருந்து கொண்டு போகாமல் இரும் சுவாமி என்று, உமது ஜனங்கள் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை எதனாலே அறியப்படுது? நீர் எங்களோடு வருவதானால் அல்லவா என்பதை நாங்கள் யாத்திராகமம் 33வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பட்சத்தில் நிற்கிறீர்களா? சிந்தித்து செயல்படுங்கள். குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் கவனியுங்கள். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்பதை நாங்கள் ரோமர் 8:33 வாசிக்கின்றோம். ஒரு மனுஷன் கர்த்தரை தெரிந்து கொள்கிறார் என்றால் அவரை குற்றம் சாட்டும்படியாக எவருக்கும் இடம் கொடுப்பதே இல்லை. அவருடைய பிள்ளைகள் மேல் கண்ணும் கருத்துமாக உள்ளவராக இருக்கிறார். அவர்களுக்கு விரோதமாக எந்த ஒரு மனுஷனும் பேசுவதையோ எழுதுவதையோ கையோங்குவதையோ கர்த்தர் பொறுத்து கொள்ளவே மாட்டார். விசேஷமாக தேவ ஊழியர்கள் மேல் குற்றம் சாட்டிவிட்டு ஒருவனும் தப்பி போகிறது இல்லை. தப்பி போனதை போல தோன்றினாலும் அது கோழியையோ ஆட்டையோ அடிக்கும் முன் அதை என்ன செய்கிறார்கள்? கொழுக்க வைக்கிறார்கள். அவனமாகவே கர்த்தர் உங்களையும் கொழுக்க வைக்கிறார் என்று அர்த்தம் கொள்ளுங்கள். தேவஜனங்களை சபிக்கும்படியாக அன்றைக்கு விளையாம் புறப்பட்டு வந்த பொழுது கர்த்தர் உருவின பட்டயத்தோடு தம்முடைய தேவதூதனை அனுப்பி எச்சரித்தார். தேவ ஜனங்களை தூஷிக்கவே சபிக்கவோ கர்த்தர் வேலைக்கு இடம் கொடுக்க இல்லை. வேலையுமே கடைசியிலே என்ன சொன்னார் தெரியுமா?
அவர் யாக்கோபின் அக்கிரத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலின் குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை என்று சொன்னார் என்று எண்ணாகமம் 23:21 வாசிக்கின்றோம். எண்ணாகமம் 23:21 உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயுதமும் வாய்க்காமே போகும், உனக்கு விரோதமாக நியாயத்திலே எழும்புகின்ற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமும் என்னால உண்டான அவர்களுடைய நீதியுமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதையும் நாங்கள் எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மேல் தவறு குற்றங்கள் இருந்தால் கர்த்தர் அவர்களை பார்த்து விசாரிப்பார். ஆனால் அவர்களை குறை கூறுவதற்கோ தண்டிப்பதற்கோ யாருக்கும் கர்த்தர் அதிகாரம் கொடுக்க இல்லை. நியாயத்திலே எழும்பிய எந்த நாவையும் குற்றப்படுத்த வல்லமையும் அதிகாரத்தையும் கர்த்தர் நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார். மறவாதீர்கள். மோசே 80 வயது தாண்டி பின்பு 2வது முறையாக ஒரு எத்தியோப்பியனை ஒரு ஸ்திரீயை திருமணம் செய்த பொழுது அவருடைய சொந்த சகோதரியான மீரியாம் குறை கூறினாள். கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசவில்லையோ என்று சுட சுட பேசினாள், முறுமுறுத்தாள் என்பதை நாங்கள் எண்ணாகமும் 12:2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அந்த வார்த்தைகளை கர்த்தர் தாங்கிக் கொள்ள அவரால் முடிய இல்லை. கோபம் கொண்டவராக மீரியாமை பார்த்து, நான் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உனக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று கேட்கிறார். கர்த்தருடைய கோபம் அவள் மேல் வந்த பொழுது மீரியாம் உறைந்த மழையிலே வெண்மையாய் போல குஷ்டரோகியானாள் என்பதை நாங்கள் காண்கின்றோம். அதாவது ஊழியர்களை குறை சொல்வது எளிது, அவர்களை மட்டம் தட்டுவது எளிது, தாரமாறாய் எழுதுவது எளிது. ஆனால் கர்த்தருடைய கோப ஆக்கினை இறங்கும் போதுதான் அது எத்தனை பயங்கரமானது என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய ஊழியர்காரர்கள் மேல் குறை சொல்லி முறுமுறுத்து விட்டு தப்பி போனவர்கள் ஒருவருமே இல்லை. கர்த்தருடைய பட்டயம் அவர்களை தொடர்ந்து வரும். குடும்பத்திலே தலைமுறையாக சாபங்களும் வரும். கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது உன்னை ஆசீர்வதித்தவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். தலையுங்க என்ன சொல்றாரு? உன்னை ஆசீர்வதித்தவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்கிறார். இந்த ஆதியாகமம் 12:3வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவேதான் அப்போதுதானே பவுல் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று சவாலோடு கேட்கிறார் என்பதை நாங்கள் ரோமர் 8:33 வாசிக்கின்றோம். முன்னதாக அக்கினிக்கு உள்ளாக தீர்க்கிறவன் யார்? அதாவது அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரதத்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று ரோமர் 8:34 வாசிக்கின்றோம். அப்பதான் பவுல் சவால் விட்டு சொல்லுகிறார், யாராலும் உங்களை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கவே முடியாது, தண்டனைக்கு உள்ளாக்க முடியாது, நியாய தீர்ப்புக்குள் கொண்டு வர முடியாது. காரணம், என் மேல் வர வேண்டிய ஆக்கினையை ஏற்கனவே கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து இருக்கிறார். நம்முடைய நீதிகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமது சமாதானத்தை உண்டு போனும் ஆக்கினை அவர் மேலே வந்தது என்று எசாயா 53:5 வாசிக்கின்றோம். அவர் நம்முடைய பாவங்களை சுமர்ந்தார், எசாயா 53:12. அக்கிரமங்களை சுமந்தார், எசாயா 53:11. துக்கங்களை சுமந்தார், எசாயா 53:4. நோய்களை சுமந்தார், மத்தேயு 8:17. மற்றும் அல்ல, சாபங்களையும் கர்த்தர் சுமந்தார் என்று கலாத்தியர் 3:13 வாசிக்கின்றபடி இருக்க, ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கிறவன் யார்? கர்த்தர் அதுவரை நிற்கும் பொழுது உங்களை யாராலும் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்க முடியாது. அன்பானவர்களே,
எசையா தீர்க்கதரிசி எழுதுகிறார், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லோரும் ஒரு பத்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டு பூச்சிகள் அவர்களை அழிக்கும் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50வது அதிகாரத்தில 9வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இதைத்தான் தாவீது ராஜாவும் சொல்லுகிறார், அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமாக. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியினால நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும் என்று சங்கீதம் 33 20 21 வாசிக்கின்றோம். கர்த்தரை விசுவாசிக்கிறவனையோ யாராலும் அக்கினிக்கு உள்ளக தீர்க்க முடியாது. வேதம் தெளிவாக சொல்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட்டான். விசுவாசிக்காதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தையும் விசுவாசம் உள்ளது இல்லாதபடியினால அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்பட்டது ஆயிற்று என்று யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கின்றோம். விசுவாசம் என்கின்ற வல்லமை ஆக்கினையை மாற்றுகிறது. விசுவாசம் தேவனிடத்திலிருந்து இறங்குகிறதை பெற்று தருகிறது. நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறுகிறீர்கள் என்று யோவான் 1:12 வாசிக்கின்றோம். அப்பொழுது அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறார் என்றும் யோவான் 3:16 இப்படி இருக்க யார் உங்களை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்க முடியும்? என்னுடைய பிள்ளைகளே, ஆவியின்படி நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள், அப்பொழுது எல்லா ஆக்கினை தீர்ப்புகளிலும் இருந்து நிச்சயமாகவே நீங்கள் தப்பிக்கப்படுவீர்கள். மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் வாங்கித்துள்ள கிரியைகளை சிந்தனைகளையும், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் சிந்தனைகளையும், மாமிச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 8:5-6. பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று ரோமர் 8:36 வாசிக்கின்றோம். அநேக பாடுகளின் மத்தியில் காரியங்களை அப்போஸ்தலனான பவுல் பட்டியல் போட்டு காண்பித்து விட்டு முடிவிலே எழுதுகிறார், எதுவானாலும் சரி கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலே உள்ள தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்து இருக்கிறேன் என்று முழங்குகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, அன்போ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாகவே இருக்கிறோமே என்பதையும் ரோமர் 8:36-37 வாசிக்கின்றோம். கிறிஸ்து நம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி நேச கயிறுகளினாலே நம்மோடு கல்வாரி சிலுவைகளை இணைத்து கட்டி விட்டார். நாங்கள் கிறிஸ்துவோடு ஒன்றாகி விட்டோம். கிறிஸ்துவே எங்களை ஜீவிக்கிறார். அந்த அன்பை யாராலும் ஒருபொழுதும் எங்களை பிரிக்க முடியாது. கிறிஸ்து மிகுந்த அன்பினாலே எங்களை தமது உள்ளங்கையிலே வரைந்து கண்மலையின் மறைவிலே மறைத்து வைத்து எங்களை பாதுகாக்கிறார். அவருடைய பலத்த கரத்தில் எங்களை யாரும் பிரிக்கவோ அல்லது பறிக்கவோ முடியாது. எங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்து திராட்சை சரியாக இருக்கிறார். நாங்கள் அவருடைய இணைந்த கொடிகளாக இருக்கின்றோம். அவர் ஒருபொழுது எங்களை விட்டு விலகாதவர், எங்களை கைவிடாதவர். அளவற்ற அன்பினால் எங்களுடைய இரத்தத்தை எங்களுக்காக அவருடைய இரத்தத்தை ஊற்றி கொடுத்து மாம்சத்தை பிற்கப்பட்டு அர்ப்பணித்து ஜீவனை எங்களுக்காக கொடுத்தார். யார் அவருடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவினுடைய அன்பு என்னை நெருங்கி ஏவுகிறதாம்.
தேவன் ஊழியத்துல அவரை நெருங்கி ஏறினது, பல தேசங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க நெருங்கி ஏறியது, கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மறுப்பதையும் கூட அவர் நெருங்கி ஏறினது. தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறது அல்லவா? அதை மறக்காதீங்க. ரோமர் 5:5 மறக்காதீர்களா? ஆகையினாலே அந்த அன்பை விட்டு எம்மை பிரிப்பவன் யார் என்கின்ற கேள்வி எழும்புகிறது. நீங்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் இருங்கள், ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாக இருங்கள் என்று 1 கொரிந்தியர் 7:5 வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, சிறிய காரியங்களாய் இருந்தாலும் சரி, பிரியவே வேண்டாம். விசேஷமாக என் சகோதரனே, சகோதரிகளே, நீங்கள் உறுதியாக இருப்பீர்களே ஆனால் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் என்பதையும் நாங்கள் 1 கொரிந்தியர் 1:10 வாசிக்கின்றோம். இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா, நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுதே எங்களுக்காக இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து, அதாவது அப்போஸ்தலர்கள் 13வது அதிகாரம் 22வது வசனத்திலே, ஈசாவின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக காண்கின்றேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று தாவீதை குறித்து சாட்சியை கொடுக்கிறார். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அவனும் தாவீதும் விதமான சாட்சியை எப்படி பெற்றுக்கொண்டான் என்கின்ற கேள்வி எங்களுடைய மனதிலே எழும்புகிறது. ஆனால் தேவன் என்னுடைய உள்ளத்திலே வந்த பதில் என்னவென்றால், தாவீது தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு முழு உள்ளத்தோடு முயற்சி செய்த மனுஷனாக இருந்தான் என்பதே ஆகும். தாயினுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே எந்த தவறும் செய்யாதவன் அல்ல. அநேக பலவீனங்களை கொண்டிருந்த அவன் அநேக பாவங்களுக்குள் விழுந்து மனிதனாகவே இருக்கிறான். ஆனாலும் அவன் தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் தனது இருதயத்தை கிழித்து கொண்டு மனம் திரும்பி முழு மனதோடு தன்னை தேவனுக்கு பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்த மனுஷனாவான். தேவ பிள்ளைகளே, இதை பற்றி கொள்ளும்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் கிறிஸ்துவுக்காய் நற்சாட்சியாக வாழ வேண்டும் என்கின்ற காரியத்தை இந்த குணாதிசயங்களை உங்களுக்கு முன்வைக்க நான் ஆசைப்படுகின்றேன். அதாவது தேவ சித்தத்திற்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படிந்து வாழ முழு இருதயத்தை அவன் செய்ய முயற்சித்தான். அப்படி அவன் தவறும் பொழுது தவறை ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே மனம் திரும்பினான். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு அவ்விதமான வாழ்க்கைகளை வாழ வாஞ்சையும் சவாலையும் தர வேண்டும் என்பதே எங்களுடைய ஜெபமாகும், என்னுடைய ஜெபமாகும். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக நாங்கள் வாழ, சவால் கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும். அவ்விதமாக செய்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதே என்னுடைய செய்தியாக இருக்கிறது. எனவே சவால் விடுகிற கிறிஸ்தவர்களாக நாங்கள் இயேசுவினுடைய பிள்ளைகளாக மாறிய பின் சாத்தானுக்கு சவால் விட நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய செய்தியின் முடிவாக இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறவன் யார்? அன்பு தெய்வமே, எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு எங்கள் மேல் ஊற்றப்பட்டு இருக்கிறது அல்லவா?
சேனையின் தேவனை போல் சாத்தானுக்கு சவால் விடும் சக்தியை கொடுத்து வாழ எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உறுதியை தந்து பிரிவினையை மாற்றி போடும் தெய்வமே என்று கெஞ்சி நிற்கிறோம். ஒரு மனம் நிறைந்த வாழ்வை எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று கேட்கும் பொழுது தொடர்ந்தும் இந்த சங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலி ஊடாக இந்த செய்திகளை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் அவனமாக சவால் விட தைரியமாக இயேசுவோடு நிற்கும்படியாக அவர்களையும் அபிஷேகம் செய்யுங்கள் சுவாமி என்று கெஞ்சி நிற்கின்றோம். தெய்வீக சாயல் அவர்களுக்கு இருக்கிறபடியினாலே அவர்களையும் இந்த நித்திய வெளிச்சத்திற்குள் இந்த இருளில் இருந்து இழுத்து வாருங்கள் என்று உண்மை கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. இது உமக்கு முடியாத காரியம் அல்ல, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை சுவாமி. எனவே அவர்களையும் மனம் மாற்றி ஒரு சபைக்குள் சேர்க்க உம்மால் முடியும் என்று இந்த வேளையிலே கெஞ்சி நிற்கின்றோம். இந்த நித்திய வெளிச்சத்திற்குள் கொண்டு வாருங்கள் தேவனே. இயேசுவின் இனிய நாமத்தினாலே எங்கள் ஜெபத்தை இன்றைக்கு ஒரு மனதோடு உமது பாதத்திலே கெஞ்சி நிற்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய அவர்களை ஆசீர்வதிங்கள் சுவாமி என்று சொல்வதோடு ஒரு சிறிய பழைய காலத்தை பாட்டு ஒன்றை பாடி என்னுடைய செய்தியை முடிக்கிறேன். அதாவது, சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததியை நாங்கள், சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள், சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்கள், சவாலே சமாளி சாத்தானே நீ ஏமாளி, சவால் 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 சவாலே நாங்க பவுலை போல சவால் விடுவோம் சவாலே, சாதுக்கு ஏதுவாக ஏதும் ஒன்றும் செய்வதில்லையே, ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார் பயமில்லையே, ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார் பயமில்லையே, சவால் 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 சவாலே நாங்க பவுலை போல சவால் விடுவோம் சவாலே, ஆவி எங்களுக்குள்ளே 7 மடங்கு எரிய சூழை எங்களுக்கு பயம் இல்லையே, எங்களுக்குள்ளே 7 மடங்கு எரியும் சூழை எங்களுக்கு பயம் இல்லையே, சவால் 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 சவாலே, பாளையத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடவே எங்கள் வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், பாளையத்தின் இச்சைகளை விலக்கி ஓடியே எங்கள் வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், சவால் 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 சவால், சாத்தானே நீ ஒரு ஏமாளியேவே, என் இயேசுவாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் இயேசுவாலே நான் பெரும் மதிலை தாண்டுவேன். இயேசுவால் எங்களுக்கு ஒரு பெரிய மதிலையும் தாண்ட முடியும். எங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசு நம் பட்சத்தோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக நிற்கிறவன் யார் என்று இவனமாக எங்களுக்கு சவால் அவனுக்கு கொடுக்க நாங்கள் எங்களை தைரியப்படுத்தி எங்கள் தவறை ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே மனம் திரும்ப ஒவ்வொருவரும் சவாலிட தைரியப்படுத்தவே இந்த செய்தியை உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்லி முடித்து, அம்மா உங்க கையில பாரத்தை கொடுத்துட்டு நடத்துங்கள் என்று சொல்கிறேன், ஐயா உங்க கையில பாரத்தை கொடுக்கிறேன் நடத்துங்கள் என்று சொல்லி உங்களிடம் மறுபடியுமாய் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். ஆமேன் 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 ஆமேன். நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினர்கள். சவால்களை ஜெயியுங்கள், ஜெயித்து நடவுங்கள், தேவன் வெற்றி சிறந்தார் கல்வாரி சிலுவையில.
அப்படியாக சாத்தானை ஜெயிப்போம், உலகத்தை ஜெயிப்போம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தினூடாக வெளிச்சத்தின் வெளிப்பாடுகளை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம் பாஸ்டர், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். எப்படியாக 4 விதமான சவால்களை மனுஷர்கள் எப்படியாக பரிசுத்தவான்கள் ஜெயித்தார்கள் என்பதை அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தினூடாக வெளிப்படுத்தினீர்கள். கற்றுத்தந்த உங்களையும் உங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் இந்த சமாதானத்தை நித்திய வெளிச்சத்தின் டீம் தெரிவிக்கிறோம் பாஸ்டர். நன்றி பாஸ்டர். நன்றி நன்றி நன்றி. நாங்களும் அப்பணமாக சாட்சி வாழ்வோம் என்று சொல்லி அம்மா உங்களிடம் பாரம் கொடுத்து விடுவதை பெறுகின்றேன். ஆமேன் 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 ஆமேன். நன்றி நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சம். சவால்களை ஜெயிப்போம். நிச்சயமாக எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். நிச்சயமா அவருக்கு சவால் ஜெசபேல் விட்டார். அந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு சூரச்செடியில இருந்தாலும் கர்த்தருடைய தூதனானவர் அந்த சவாலை உடைத்து ஒரே மலை மட்டும் ஓடு எலியா, உனக்கு இங்க என்ன வேலை என்று தட்டி எழுப்பின அந்த சவால். இன்றைக்கு சோர்வின் ஆவியல், அசதியின் ஆவியல், பலவீன ஆவியல், வேண்டாத கவலையின் ஆவியல் சவாலாய் நிற்கின்றது. எதிர்த்து நிற்கின்ற காலிலே கூட சவால் விடுகிறது. நான் இவ்வளவு டிகிரியில தான் இருப்பேன், நீ என்ன செய்ய போற, நீ எப்படி ஓட போற? நான் சொல்லுவேன், என் கால்களை மான்காலை போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களை உம்மை பாடி துதிக்க என் தகப்பனை உயர்த்துவாய். நீ மாத்திரம். இதுதான் நாம் சொல்ல வேண்டியது வசனத்தின் அறிக்கை. விசுவாசத்தோடு ஓடுவோம், சவால்களை ஜெயிப்போம். நான் ஜெயித்தேன்னு சொன்னவர் நம்மோடு இருக்கிறார், நம் உள்ளத்தில் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவது